ஹலோ கைஸ், இப்போ நான் நிற்கிறது வயலுக்குள்ளே. இப்போ பார்க்குறது வந்து 378 இந்த வகையை சேர்ந்த நெல்லினம் தாண்டது. இப்போ கதிராகி இப்போ காய் பருவத்தை அடைஞ்சிட்டு நம்ம காய் பருவத்தை அடைஞ்சிறது எப்படி பார்க்குறோன்னு சொன்னால், இந்த கதிர் வந்து கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களை காட்டுறேன், இதில் பாருங்கள். இந்த இதெல்லாம் வந்து கீழ் நோக்கி இதை இந்த இந்த கதிரெல்லாம் வந்து கீழ் நோக்கி மாறிட்டு, சிலது வந்து இப்பயும் வந்து காய் பருவத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கு. ஃபுல்லாக வயல் தான். 378 வகையை சேர்ந்த நெல்லினம் தான் இது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிறந்த ஒரு நெல்லினம் இது. காய் சாவண்டுன்னு சொன்னால் இனி விளைய ஆரம்பிக்கும்னு சொன்னால் அந்த பச்சையாக இருக்கிற ஓலைகளெல்லாம் மஞ்சள் நிறத்துக்கு மாறும். அதே மாதிரி இந்த நெல்லியும் வந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறும். இன்னொரு 20 நாளில் இந்த வயலை வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பின்னேரம் சரியாக 4:30 டைம். பாருங்கள், ஃபுல்லாக வயல் தான். இந்த தடவை வந்து இது ஒரு பெரிய ஒரு மரம் உண்டு. இது சொல்கிறது கெடுமிச்சைன்னு சொல்லுவாங்க. கெடுமிச்சை மரம் இது. இது பெரிய மரம் போல் வளரும். இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இதில் என்ன செய்ய முடியாது, இது பூத்து இதுக்கு அந்த விதைகள் வந்து திரும்பி விழுந்துன்னு சொன்னால் திருப்பி வளர ஆரம்பிக்கும். அதில் வந்து இந்த கிடுமிச்சை இதுகளை வந்து வெட்டி விடுறது நல்ல வயலுக்குள்ளே இருக்கிறது. இந்த கிடுமிச்சை மரங்களை வந்து வெட்டி விடுற நல்லம். இது பெரிய மரம் போல் வளரும். இது ஆணிவேர் மரம் போல் இது வந்து வளரக்கூடியது. ஃபுல்லாக வயல் தான். இதில் சன்செட் ஆகிருக்கு. இன்னும் டைம் இருக்குது. தண்ணியும் இருக்குது வயலுக்குள்ளே. அதில் நமக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு 10 நாளைக்கு தான் தண்ணி தேவைப்படும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வட்டி விட்டுருவோம். வட்டினோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு வயல் குயிக்காக வந்து விளைய ஆரம்பிக்கும். தண்ணி இல்லாத டைமில் தான் வயல் விளைய ஆரம்பிக்கும். இந்த காய் பருவத்தை அடைஞ்ச உடனே நாங்கள் தண்ணியை வட்டி விட்டோம்னு சொன்னால் ஒரு 15 நாளில் விளையிற வயல் வந்து 10 நாளில் விளையக்கூடிய மாதிரி இருக்கும். தண்ணி இருந்தேன்னு சொன்னால் விளைய கொஞ்சம் பிந்தும். அதே மாதிரி வெட்டு மிஷினை கொண்டு நாங்கள் வெட்ட கொள்ளையும் வந்து கஷ்டப்பட்டு போவோம். கொஞ்சம் வயல் காஞ்சால் தான் ஈஸியாக வந்து அந்த பெல்ட் வந்து அந்த சேட்டு பகுதியில் வந்து போகும். கூட ஈரப்பதனாகவும் இருந்தேன்னு சொன்னால் இந்த வயல் வந்து புதையக்கூடிய வயல்கள், அதாவது களி தன்மை கூடிய வயல்கள் புதைய சான்ஸ்கள் வந்து கூட. அதில் வந்து வயலை வெட்டக்குள்ள வந்து கொஞ்சம் காய வச்சு வயலை வெட்டுறது லேஸு. இந்த மாதிரி இந்த பேர்ட்ஸும் வந்து இதில் பறந்து போகுது. இதில் ஒரு பனைமரம் ஒன்று இருக்குது. இந்த பனைமரத்தில் வந்து நிறைய பறவைகள் வந்து கூடு கட்டும். இதில் நிறைய பறவைகள் இருக்குது. ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். வயல் பட்டக்குள்ளே அந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சரை வந்து நாங்கள் வளர்க்கணும், அக்ரிகல்ச்சர் செய்யணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.